ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுகாஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மண்டே எங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் டே ஆஃப். சரி, எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு லண்டன் பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட இப்போ சம்மர் வேறையா, அதனால் சம்மர்னாலே எல்லோரும் வீட்டில் எல்லோரும் வந்து உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள், அங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பழைய பில்டிங் பார்த்திங்களா, எல்லாம் கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. எப்போதுமே லண்டன் பிரிட்ஜுன்னு இல்லாமல் நான் அந்தந்த இடத்துக்கிட்ட ஏற்ற மாதிரி என்ன ஃபேமஸான இடம் இருக்கோ அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அங்கே போய் சாப்பாடு வாங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்டு கதை பேசிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பில்டிங் பக்கத்தில் இருந்தது. அது பக்கத்தில் போனோன்னா அதை வீடியோ எடுத்து காட்டினேன். அதான் ஃப்ரெண்ட் லண்டன் பிரிட்ஜ் வரப்போகுது. போய்கிட்டே இருக்கோம். போய்கிட்டே இருந்தோமா, அதுக்கப்புறம் போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் லண்டன் பிரிட்ஜ். நடந்து போய் ஜாலியாக இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு பார்த்திங்களா, லண்டன் பிரிட்ஜு நல்லா தெரிஞ்சு பாருங்கள். லண்டன் பிரிட்ஜ் டபுள் சைடு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த சைடால் நான் வந்தது கிடையாது. நான் எப்போதுமே வந்து லண்டன் பிரிட்ஜில் இறங்கி அந்த ஸ்டாப்பில் இறங்கி போயிருக்கேன் 2 தடவையும். இதான் 3rd டைம் வந்திருக்கேன். அது 3rd டைம் வந்து எப்படின்னா, இந்த சைடு டவர் ஹில்லில் டேரெக்ட் ஈஸ்டாம்லேருந்து டேரெக்ட் ட்ரெயின் டவர் ஹில்லில் வந்து இறங்கி இந்த சைடால் நான் இப்போ தான் வியூ பார்க்குறேன். எப்போதுமே நான் அந்த சைடு தான் பார்த்துருக்கேன். அந்த சைடும் நான் போயிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த சைடு, அந்த சைடும் போயிருக்கேன். அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா லண்டன் பிரிட்ஜ். எப்போதுமே இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லோரும் பார்க்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லோரும் ஃபோட்டோ அந்த லண்டன் பிரிட்ஜு தெரிகிற மாதிரி அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. கீழே போட்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பெரிய கப்பல் போகும்போது அந்த நடுவில் இருக்குல்ல லண்டன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்களே, அந்த கட்டுறவங்க பஸ் போகுது பாருங்கள், அது வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து இங்கே வந்து எப்படின்னா, அந்த ஓப்பன் ஆகிறதுக்கு டைமு டே இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணலாம். பார்த்தா நம்ம அதை திறக்கிறத பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த நாளில் இந்த டைமில் நான் லண்டன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகுது இது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஃபோனில் பார்த்துட்டு அந்த டைமுக்கு போனோம்னா கரெக்டாக லண்டன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிறத பார்க்கலாம். நிறையா பேர் அது மாதிரி பார்த்துருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இது வரையும் 3rd டைம் போகிறேன். நான் இது வரையும் பார்த்ததே இல்லை. நான் போகிறப்ப அந்த நாள் இல்லையோ என்னவோ. நான் இப்போ தான் 3rd டைம் போகிறேன். ஏன்னா என் பொண்ணு வந்து இப்போ விளாட்றதுல வேடிக்கை பார்க்குறதுல நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காளா. அதனால் வீட்டிலே பூட்டி வச்சுருந்தோம். சரி, அவளே அழைச்சிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஐரா அது வரையும் லண்டன் பிரிட்ஜெல்லாம் பார்த்ததில்ல. சரின்னு ஐரா அழைச்சிட்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறோம். நாங்கள் போன நேரமோ என்னமோ மழை வேறு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அன்றைக்கி காலைல 33 டிகிரி வெயில் ஃப்ரெண்ட்ஸ். தாங்க முடியல, இருக்க முடியல. ஆனால் நாங்கள் வந்து லண்டன் பிரிட்ஜ் வந்தோம், நல்லா ஒரு மழை பெஞ்சிது. கொஞ்ச நேரம் சும்மா தூத்தல் தான் போட்டுச்சு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக லண்டன் பிரிட்ஜுக்குள்ளே ஏற போயிடும். அந்த பஸ்ஸு விழும்போது இல்லையா, அங்கே போகிறதுக்கு அங்கே நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள்லாம்.
லண்டனையும் போயிருக்கோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லண்டன் பிரிட்ஜ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அந்த மாதிரி இந்த ரிவருக்குள்ளே இந்த மாதிரி போட்லாம் போகும். இந்த போட் வந்து எங்கன்னா லண்டன் பிரிட்ஜ்லேருந்து லண்டன் ஐ வரையும் கொண்டு விடும். அங்கே உள்ளவங்களாம் இங்கே வரையும் அழைச்சிட்டு வரும். இந்த மாதிரிலாம் போட் ரைடு போய்கிட்டே இருப்பாங்க. டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நிறைய சுற்றி பார்க்கணுன்னு இந்த மாதிரி போட்டில் போயிட்டுருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ரேட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சுது ஃப்ரெண்ட், சரி அப்படின்னு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு டெஸ்கோக்கு வந்துட்டோம். ஏன்னா லண்டன் பிரிட்ஜ் மேலே ஏறலாம் அப்படின்னு போகிறதுக்காண்டி வந்தோம். இந்த மாதிரி ப்ரெட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட். வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி பன்னு இதெல்லாம் வாங்கிட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு அப்படியே லண்டன் பிரிட்ஜில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட். ஏறி அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தோம். அங்கேயும் போய் நம்மளோட வேலை என்ன, ஃபோட்டோ எடுக்கிறது தான். போய் அங்கே எங்கன்னு லண்டன் பிரிட்ஜு போகிறோம்னு அப்போ எனக்கு தெரியும். அதுக்காண்டி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் சன்செட்டு எல்லாம் சன்செட்டே ஆகலை இன்னும். மணி இப்போ எத்தனை மணினா 7:15 தானுது இந்த டைம். பார்த்திங்களா 7:15 எப்படி இருக்குன்னு. இங்கே 9:30 தான் இதே சன்னே செட் ஆகும். ஆனால் கொஞ்சம் நேரம் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருந்தோம். அப்புறம் பிரிட்ஜ் மேலேருந்து இறங்கி பிரிட்ஜுக்கு கீழே நான் சொன்னல எப்போதும் நான் அந்த சைடு தான் வந்து பார்ப்பேன்னு. லண்டன் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு அங்கே தான் ஃப்ரெண்டு வந்தேன். வந்து மலையை இங்கே எல்லோரும் நல்லா உட்காந்துருந்தாங்க கீழே, நல்லா இருந்தது. சரி நம்மளும் ஒரு எந்த இடத்துல உட்காருவோன்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அங்கே உட்காந்துருந்துட்டு திரும்பி டெஸ்கோவுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அங்கே போய் மறுவாட்டி ஸ்நாக்ஸு, சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம். அதனால நாங்கள் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தோம். இப்போ டைம் என்னென்னா மணி 8:45. 8:45 எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட். லண்டன் சம்மர்னால் 9 மணி 9:15 தான் இங்கே சன்னே செட் ஆகும், இருட்டுமே. இப்போ அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் லண்டன் பிரிட்ஜில் லைட் வேறு போட்டாங்க, கொஞ்சம் பொழுது போயிட்டுன்னு. லைட் செட்டிங் நல்லாயிருக்கும் நைட்டில் பார்க்க. அதுக்கப்புறம் நாங்களும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அது லண்டன் பிரிட்ஜு போகலாம், லண்டன் பிரிட்ஜில் லண்டன் ஐ போகலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். அது வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.